கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 71வது சங்கீதம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும். கர்த்தருடைய கிருபையினால இந்த 21 நாட்களும் இந்த வசனத்தை கொண்டு தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் உபத்திரவங்களை காணும்படி செய்த நீர் எங்களை என்ன செய்யுனா திரும்பவும் உயிர்ப்பையும். கர்த்தருடைய கரம் இந்த 21 நாட்களும் நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு சரீரத்துக்கும் பலனை தந்து ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பழைய மனுஷனை களைந்து போட்டு தேவன் நம்மை உள்ளான மனுஷனுக்குள்ளே புதிதாக்கி கொண்டிருக்கிறார். நேற்று தினத்துல அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க பேசின அந்த வார்த்தை, அந்த கர்த்தருடைய சிற்சியை நீங்க என்ன செய்யுங்க, சகித்து கொள்ளுங்க, அப்போ கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த வார்த்தை அப்படின்னு. அப்போ 2வது வார்த்தையை நம்ம பேசணும், ஒருமனப்பட்டு என்ன செய்யணும். 3வது பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும். இன்றைக்கும் இந்த இக்கட்டுகள் உபத்திரவங்கள் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை உயிர்ப்பிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் தரித்து போட்டு தேவனுக்குள்ளே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவர்களாக, நாளுக்கு நாள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, நாளுக்கு நாள் கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிற பாத்திரமாக தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆமென். வாலிபர்கள் எழும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிற ஒரு நாட்களாய் மாறட்டும். சபைகள் எழுப்புதல் அடைய நாட்களாய் மாறட்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் ஒரு எழுப்புதல் மகிமை உண்டாகிற நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்வாராக விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாச ஓட்டம் தான், அந்த தைரியம் தான். நம்ம கையில் பெரிய பணம் கிடையாதுங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டணும், எப்படி நம்ம மற்ற காரியத்தெல்லாம் செய்கிறோம், நம்ம தேவைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறாருன்னா கொடுக்குற. எப்படி செய்கிறோம்? விசுவாசம், நம்பிக்கை. இந்த வேலையை ஆரம்பித்தா இதை செய்து முடிக்க முடியும். கர்த்தர் நம்மை செய்ய வைப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த விசுவாச வார்த்தை தான் நம்மை ஓட வைக்கிறது. இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன ஆனீங்க? சமீபமானீங்க. இன்னைக்கு எழுதி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் சேர்ந்து நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எங்கிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் சேர்ந்து நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். முன்னே எப்படி இருந்தோம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார்னா, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள். எங்க வந்தோம், எப்படி வந்தோம், எப்படி கிட்ட சேர்ந்தோம் அப்படின்னா அவருடைய ரத்தத்தினுடைய மகிமையை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை ஒரு மனுஷன் விசுவாசித்தான். அதனால சமீபமாய் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி இருந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எப்படி இருந்தோம், சபைக்கு போனோம் வந்தோம். பண்டிகை கிறிஸ்தவங்களா இருந்தோம். கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு இதுக்கு தான் வந்தோம். ஆனால் எங்கேயோ தூரமாக இருந்தோம். சபைக்குள்ளே வர்றதுக்கு வெக்கப்படுவோம். 3 வாரம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் சபைக்கு வருவோம். முன்னே எங்கெங்கேயோ தூரமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா ரொம்ப தேவனோடு சமீபமாக இருக்கிறோம். அது குறிப்பாக இந்த 21 நாள் தேவனோடு இன்னும் சமீபமாக இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் அவருடைய கிருபாசன தண்டையில சேர சமீபமாய் மாறி இருக்கிறோம். பாட்டு பாடல, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னேசர் தேடி வந்தி. எங்கேயோ வாழ்ந்தோம், தூரமா இருந்தோம், ஆண்டவர் யாருன்னு தெரியாது, ஆண்டவருடைய அன்புனா என்னன்னு தெரியாது, ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சார் தெரியாது. ஆனா இங்க உள்ள வந்த பிறகு ஆண்டவருடைய அன்பு நம்மை ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒவ்வொரு மேல தெளிக்கப்படுகிற அந்த தூய ஆவியானுடைய ரத்தம் அந்த மனுஷனுக்குள்ள புதிதாக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிற அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராக்கி இரு திறத்தானையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடு சுவரை தகர்த்து போட்டார்.
ஆமென். முன்ன எங்க இருந்தோம்னா தூரமா தான் இருந்தோம். ஆண்டவர் இப்படிலாம் ஆராதிக்க முடியாது. பகையா நடு சுவர் ஒன்று இருந்தது. என்ன சுவர்? நியாயப்பிரமாணம் இருந்தது. யாரும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர முடியாது. யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. யாரும் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கேட்க முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? உள்ள போக முடியும். அவர் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அவர் தான் தேவனோடு பேச முடியும். அவர் கேட்டுட்டு வந்து சொல்ற காரியத்தை தான் நீங்க கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்மளே கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறோம்? அப்பா, பிதாவே, அன்பான தெய்வம், அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நம்ம கூப்பிடுறோம். அன்னைக்கு ஜனங்கள்லாம் கூப்பிட முடியாது. ஜனங்களே சொல்றாங்க, நீங்க எங்களோட பேசாதீங்க, மோசே எங்களோட என்ன செய்யட்டும். ஏன்? நடு சிவர் ஒன்று இருந்தது. அந்த வசனம் தானே சொல்லுது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திருத்தாரை என்ன செய்தாரு? ஒன்றாக்கினார். பகையாய் நின்ற பிரிவினை நடு சுவரை என்ன செய்தாரு? தகர்த்து போட்டார். ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தூரம் இருந்தது. ஜனங்க ஆண்டவர் பார்க்க முடியாது. ஆண்டவர் ஜனங்கிட்ட நேரடியாக என்ன பண்ண முடியல, பேச முடியல. தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, ஊழியக்காரன் மூலமா, இப்படிதான் இருந்தது. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் மனுஷனா பிறந்து இந்த உலகத்துல நன்மை செய்கிறவனை சுற்றி திரிந்து, என்றைக்கு அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அன்றைக்கு நடு சுவரை கர்த்தர் கிழித்து போட்டார். தேவாலயத்துடைய திரைச்சாலை ரெண்டா என்ன செய்து கிழிக்கப்பட்டது. அன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போனாங்க. வீடுகள் தோறும் ஜப ஆலயங்களாய் மாறின. எங்கெங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களோ எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி வந்தார். ஆமே. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்க, வீட்டில் ஆராதனையே நடக்கல. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்க, எந்த ஒரு இடத்துலையும் வீட்டு ஜபம் நடந்தது பைபிள் எழுதப்படலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயும் அவங்க கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் மகிமை இறங்குச்சுன்னு எழுதப்படும். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட்டதோ, அதுக்கு பிறகு அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு வீட்டில் ஜெபம் பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். அவங்க நடந்து போறாங்க, அற்புதம் நடக்குது. அவங்க எங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ எல்லா இடத்துல அற்புதம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது? சாதாரண மனுஷனை கொண்டு எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். இது எதுக்கு காரணம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. நீங்க கொலேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, கொலேசியர் 1:13-14, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரு குமாரனு? இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் மீட்டெடுத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க ஜனங்க? ஆடுகளை பலி கொடுத்தாங்க, புறாக்களை பலி கொடுத்தாங்க, காளை மாடுகளை பலி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பலி கொடுத்தாங்க. ஆனா எந்த ஒரு பலியும் ஒரு மனுஷனை மீட்டெடுக்க முடியல. அவன் செய்த பாவத்தை தான் என்ன செஞ்சது? நிவர்த்தி ஆகுச்சு. கொலை பண்ணியா? ஒரு மாடை பலி கொடு. இல்லை திருடுனியா? இதை பலி கொடு. இப்படி நியாயப்பிரமாண சட்டம் இருந்தது. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனுக்காக தம்மை தாமே வெறுத்து அந்த மனுஷனுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, அன்றைக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டானது. அன்றைக்கு தான் மீட்பு உண்டானது. அன்றைக்கு தான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. இவர் தேடி வந்தது எந்த மனுஷனே தெரியுமா? ரொம்ப பரிசுத்தவான்கள் இல்லைங்க, நீதிமான்கள் இல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். யாருக்காக ரத்தம் சிந்த வந்தாரு? எத்தனையோ ஜனங்க பாவியா இருக்கிறாங்களே, இவங்களுடைய பாவங்கள் போக்க தான் இந்த பூமிக்கு நான் என்ன செஞ்சேன். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல இந்த பாட்டு பாவங்கள் போக்கவே பூலோகம் வந்தாரையா, வந்தீரையா சொல்றமே. எதுக்கு வந்தார் பூலோகத்துக்குன்னா, இங்க சுகபோகமா வாழவோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கவோ தேவன் வரல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்திலே நரக ஆக்கினைக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தி தம்முடைய ஜீவனை தந்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து
நித்திய மீட்பை என்ன செஞ்சாரு? உண்டாக்கினார். நமக்கு என்ன மீட்பு உண்டாக்கினார்னா நித்திய மீட்பு. நமக்கு எப்படிங்க மீட்பு வந்தது? நீ நம்ம மாசம் மாசம் ஆண்டவருடைய பந்தியில அனுசரிக்கிறோம். எப்படி மீட்பு வந்தது? அவருடைய ரத்தத்தினாலே. அங்கதான் மீட்பு உண்டானது, அங்கதான் உயிர் மீட்சி உண்டானது, அங்கதான் எழுப்புதல் உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. காளையோட ரத்தமும் உயிர்ப்பிக்கலையா? வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் என்ன செய்யல? உயிர்ப்பிக்கல. 13ஆம் வசனம் சொல்கிறது, அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் கடாரின் சாம்பலும் சரீர சுத்தை உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இதெல்லாம் மனுஷனுடைய பாவத்தை தான் சுத்திகரிக்குது. எது? காளை வெள்ளாட்டுக்கடை எல்லாமே. ஆனா எந்த ரத்தம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதுனா எந்த ரத்தம்? பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என் மனசாட்சி சுத்திகரிக்கிறது. எது இன்றைக்கு உங்களை சுத்தம் பண்ணுகிறது? எது இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது? இந்த வேத வசனமானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே சென்று அது ஆழமாய் சென்று ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஊனையும் சரீரத்தையும் பலத்தையும் எலும்புகளையும் பலப்படுத்துகிறது. அதனால வேணும் சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 விளையுது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு 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 பாவையா இருக்கிற மனுஷன் மனம் திரும்புகிறான். பரியாசம் செய்கிறோம், மனம் திரும்புகிறான். எங்கேயோ தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இன்னைக்கு என்ன பேசுறாங்க? ஏதோ ஆலயத்தில் பேசி கொண்டிருக்கிறாங்களே, நம்ம என்ன சொல்லி கேட்போம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தினர ஓடி வருகிறான். எப்படி நடக்குதுன்னா, தம்மை தாமே பழுதற்ற ஜீவ பலியாக இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தம் தான் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம விசுவாசிக்கணும், இது சாதாரணமான ரத்தம் இல்லைங்க. என்னை உயிர் பெற செய்கிற ரத்தம், என்னை தேவனுக்குள்ளாய் நடத்துகிற ரத்தம், எனக்காக தேவன் நம்முடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ரத்தம், என்னோடு பேசும்படியாக, என்னோடு வாசம் பண்ணும்படியாக, என்னோடு ஆளுகை செய்யும்படியாக தேவன் எனக்காக மாத்திரம் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஆமென். அதனாலதான் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல யோவானுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறப்ப, யாரிடத்துல? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி எங்க நிறுத்துறாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமே. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்ணார்னா அன்பு கூர்ந்தார். ஆமே. என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். அடுத்து என்ன செஞ்சார்னா, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்தினார்னா, சாதாரண மனுஷனா இல்லை, எப்படி நிறுத்தினாரு? ராஜா. ரெண்டாவது சொல்றது, ஆசாரியர்னா யாரு? ஊழியக்காரங்க. சாதாரண மனுஷனையும் தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா, நீ எனக்கு ஊழியம் செய்வ அப்படி ஆசாரியர்களா பார்க்கிறார், ராஜாக்களா பார்க்கிறார், ஆசாரியர்களா பார்க்கிறார். இந்த மனுஷன் எனக்கு வேணும்பா. இந்த உலகம் எல்லாம் சொல்லும், அந்த மனுஷன் பாவியான மனுஷன். சகையை பார்த்து அந்த உலகத்துல இருந்து எல்லாம் சொன்னாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். எங்க பாவியான மனுஷங்கிட்ட போயிட்டாருனாங்க. ஆனா அந்த வீட்டில் போய் நின்ன மாத்திரத்துல சகையை சொன்ன, ஆண்டவரே, நான் யாரிடத்துல அநியாயமா வாங்கியிருந்தேன் நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன். என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். ஆண்ட சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான்ட்டாரு. அப்போ அவன் எங்க உயிர்ப்பிக்கப்படுகிறான்னா, பாவியான மனுஷனை தேடி போய் ஆண்டவர் ஒரே நாள்ல அவனை ரட்சித்து அவனை ராஜாவா மாத்திட்டார், அவனை பரலோகத்துக்கு சொந்தக்காரன் மாத்திட்டாரு. எது செஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற எனக்குள்ளே கர்த்தர் என்னை ஒரு உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அவருடைய ரத்தம் என்னை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும். ஒரு நாள் பிதாவுக்கு முன்பாக தேவனமை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நிறுத்துவார். ஆமே. ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க, நம்மை ராஜாவா மாத்துவார். இன்னைக்கு நம்ம ஊழியத்தை செய்யறோமே, செபிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் டைரி எடுத்து என்ன செய்றீங்க? எழுதுறீங்க. ராஜாக்களை கர்த்தர் மாத்துறாரு, ஆசாரியெல்லாம் மாத்துறாரு. காலைல சங்கீதத்தை தியானம் பண்றீங்க, நல்ல ஆராதனை செய்யறீங்க, நல்ல ஜெப குறிப்பு நடத்துறீங்க. எங்க உங்களை ஆசாரியெல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார்.
எங்க மாத்துதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு நேராய் நான் ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய கிருபாசன தண்டையில நான் ஓடி வரும்போது, தேவனே அவருடைய பிள்ளைகளாக மாத்திரமல்ல, நம்மை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ரெண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம், 36வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12, 35, 36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்திற்கு விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும். யாருக்கு சொல்றாரு? தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, அவர் பின்பற்றுகிறவர்கள் சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்றாங்க. எழுதி கொள்ளுங்க, வெளிச்சத்திடத்துக்கு நாம் சேரும்போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். எங்க சேரணும்? நம்ம இருளில் போய் சேர்றதுக்காக ஆண்டவர் நம்ம 21 நாள் ஜபத்தை நடத்தலைங்க. நம்ம இருளில் போய் திரும்பவும் ஐக்கியமாகிறதுக்காக ஆண்டவர் ஜப நாட்களை வைக்கலைங்க. அவர் சொல்றாரு, நம்முடைய சீசர்களுக்கு எல்லாத்திற்கும் சொல்றாரு, ஒளி இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்துல என்ன பண்ணும்? இருக்கும்பா. இந்த ஒளி இருக்கும்போது நீ என்ன செய்யனா, அந்த ஒளியை பயன்படுத்தி அந்த ஒளியில நட. ஜப நாள் இருக்கு, அந்த ஜபத்தை பயன்படுத்து. ஆராதனை பயன்படுத்து. ஏதோ ஒரு இடத்துல ஜெபம் பண்றான், ஜபத்தை பயன்படுத்து. ஆண்டவர் தம்முடைய சீசர்ல சொல்லிவிடு, அந்த ஒளி உங்களோட இருக்கும்போது அந்த ஒளியில் என்ன செய்யுங்கன்னா நடவுங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒளி சீக்கிரமா உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, சத்தியம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும். சீக்கிரத்தில் என்ன பண்ணும்? வரும். சத்தியத்தை கிடைக்காத நாட்கள் வரும். வேத வசனம் குறைவுபட தொடங்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ உயிர்ப்பிக்கப்படுவான்னா, இந்த ஒளியை விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இந்த இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தாரு, இந்த ஒளியின் இடத்துக்கு நான் சேர்ந்து இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியின் இடத்துல என்ன செய்யுங்க? விசுவாசமா இருங்க. யார் அந்த ஒளி? அவரே மெய்யான இயேசு கிறிஸ்து. அவரே மெய்யான ஒளி. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். கெட்டு போகிறது இல்லை. அவரை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களும் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றி என்னுடைய வெளிச்சத்திலே நீங்க நடக்கிறீங்க, ஆனா நான் உங்களுக்குள்ள ஒளியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுவாரு, ஒளி உங்களோடு என்னுடைய வெளிச்சத்திலே நீங்கள் கலிகூற, சில காலம் கலிகூற மனதா இருந்தீங்க. எவ்வளவு நாள்? யோவானுடைய வெளிச்சத்துல கொஞ்ச நாள் தான் கலிகூற முடியும். ஆண்டவருடைய வெளிச்சத்துல 3.5 வருஷம் சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கலிகூர்ந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சாப்பாட்டை பத்தி கவலை இல்லை, தூக்கத்தை பத்தி கவலை இல்லை, பணத்தை பத்தி, எதை பத்தி என்ன செய்யல. ஏன்? ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, கொஞ்ச காலத்துல ஒளி உங்களை விட்டுட்டு கடந்து போகும். இந்த பொண்ணும் நான் நித்தியமா இருக்க மாட்டேன்பா அவங்க கூட. என்னுடைய வேலை முடிஞ்ச உடனே நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக நான் என்னைத்தானே ஒப்பு கொடுத்து நான் 3ஆவது நாள் உயிர் தெளிந்து நான் என்ன செய்வேன்? போயிடுவோம்ப்பா. இந்த ஒளியை நீங்க பின்பற்றி நடங்க. இன்னைக்கு எவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம், இவ்வளோ சத்தியத்தை நம்ம கேட்டோம். இதை இந்த வெளிச்சம் அணைந்து போகாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் விளக்கை கொளுத்து அந்த விளக்கை மூடி வைக்க மாட்டானா, மரக்காலில் என்ன செய்வான்? ஏன் மூடி வச்சா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அது யாருக்கும் வெளிச்சம் தராது. அப்போ வெளிச்சம் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டில் தூக்கி என்ன பண்ணு? விளக்கு போடுப்பான். அந்த விளக்கு யாவருக்கும், அந்த வீட்டில் இருக்கிற யாவருக்கும் பிரகாசமா இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:5-8 வரைக்கும் வாசிங்களேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான் 5:5. இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார்? வந்தவர்
ஆ ஆவியானவரே என்ன செய்யறாருன்னா சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவர் எங்கிருந்து வந்தாருன்னா ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர்ல. அப்போ ஆவியானவர் சத்தியத்தினால என்ன செய்யறாருன்னா சாட்சி கொடுக்கிறார். வசனம் எல்லாம் ஃபுல்லா சொல்லுகிறது. 1:5 நினைக்கிறேன். 1:5 ஆமாம், 1:5 படிங்க. நாம் சாரி 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவித்த விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வோம், ஐக்கியப்பட்டிருப்போம். சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியா இருக்கிறது போல நாம என்ன செய்யணும், ஒளியா மாறணும். அவர் ஒளியா இருந்தாரு, வழிகாட்டினாரு, இதுதான் நித்திய வழின்னு சொன்னாரு, இதுதான் ஜீவனுக்கு போற வழின்னு சொன்னாரு, இந்த வழியில் நடவுங்கப்பான்னு காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் சத்தியத்தை தெளிவாக என்ன செஞ்சாருன்னா ஆண்டவர் போதிச்சார். இதுதான்ப்பா நல்ல வழி, இப்படிதான் இருந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியும். எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சத்திய வசனத்தை கொடுத்துருக்காரு. உங்க கையிலே எல்லார்கிட்டையும் என்ன இருக்கு, சத்திய வசனம் இருக்கு. இந்த வசனத்தை கை கொண்டு நீங்க எங்க போறீங்களோ இந்த முடிவை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். அவர் சொல்ற, நான் ஒளியா இருக்கிறேன், என்ன பின்பற்ற நீங்களும் எப்படி இருங்கன்னா ஒளியா இருங்க. நீங்க இருள்ல போய் ஐக்கியப்படாதீங்க, இருளுக்குள்ள போய் நீங்க அடிக்கடிக்கு சிக்காதீங்க, இருளுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்காதீங்க. நீங்க ஒளியா இருந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கர்த்தர் என்ன செய்தார்னா மீட்டு கொண்டு வந்தார். அதே 1 யோவான் 2:9 நீ வாசிப்பேன்னு சொன்னால், என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் என்ன செய்யறான் இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இல்லை, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அவனுக்கு தெரியல. நம்ம சொல்றோம், ஒருத்தரை பகைச்சிட்டு நான் ஒளியில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள ஜீவ ஒளியா இருக்கிறாரு, நான் ஆண்டவருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள பிரகாசிக்கிறேன். நான் கடந்த நாளில் ஒரு நல்ல ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, சூப்பராக எடுத்து போட்டிருந்தாங்க. பரலோகத்துக்கு போகும்போது என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பசங்க ஸ்கிட் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு எல்லாம் நாடகத்தை போட்டிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க வராங்களாம், ஆண்டவரை பார்த்த உடனே உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேரை சொல்லி உடனே ஜீவ புஸ்தகத்தில் அந்த பேர் என்ன பண்ணுறாங்களாம் தேடின உடனே ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷையில் நிரம்பரை குதிக்கிறாங்களாம். பக்கத்தில் இருந்த தூதர்கள் கேப்ரியல் மிகாவேல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன பண்ணோம் குதிக்கும், நீ என்ன பண்ணாத கவலைப்படாதப்பா. நல்லா இருந்தது, அது நான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த நாடகத்தை, பயப்படாத. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, உன் பேர் என்ன இல்லை இங்கே இல்லை, நீ இவ்வளோ பிரபம் பண்ணுற வேணாம்ப்பா, நீ என்ன பண்ண நரகத்துக்கு போய், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லு, என் எதிர் வீட்டுக்காரி ஒரு பேரை சொல்லி அந்த அவ பேராவது இருக்குதா, அவங்க பேர் இருக்கு, எப்படி ஆண்டவரே என்னெல்லாமோ அவங்கள சேர்த்தீங்க, தயவுசெய்து அவங்களே என்ன பண்ணி என் கூட அனுப்புறீங்க, அந்த முடிஞ்சா நான் அனுப்புகிறேன் பாருங்க. அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நம்ம ஒளியாக இருக்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஒளி அது நித்தமும் வெளிச்சமாக இருக்கணும். ஆமே, உன் கண்கள் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். நீ கண் எப்படி இருக்குது, சரீரம் எப்படி இருக்குது நமக்கு தான் தெரியும். வேதம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 60:19 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஏசாயா 60:19 வாசிங்க. இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமே, யார் வெளிச்சமா இருக்கிறாரு, கர்த்தரே நமக்குள்ள வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தரே நம்மை உயிர்ப்பிக்கிறவர், அவருடைய ஒளியே நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த உலகத்திலிருந்து கொண்டு வருகிற அந்நிய அக்கினியெல்லாம் ஒன்று உயிர்ப்பிக்காது. கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைங்க அவருடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்து இந்த கொஞ்ச காலத்துல தேவனோடு கூட சேர்ந்து தேவனுக்குள்ள வைராக்கியமாய் ஜெபித்து தேவனுக்குள்ள வைராக்கியமாய் போராடி ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நாங்களும் தேவனுக்குள்ளே பிரகாசிக்கிற சுடர்களைப் போல இருப்போம் என்று சொல்லி வைராக்கியமாய் எழும்பணும்.
இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். மூன்றாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். வசனம் சொல்லி எழுதி கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களை தேவன் உயிர்ப்பிப்பார். எதுக்காக காத்திருக்கணும்? ஒரு தேவ சபை உங்களை எதை சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் எதை சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், இந்த உலகத்துல இரு அப்படின்னு நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யலைன்னா போதிக்கல. நாங்கள் என்ன போதிக்கிறேன்னா, இயேசு ராஜா இந்த நிமிஷம் வந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கணும். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த புஸ்தகத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரா இல்லையா? நல்லா கொடுத்துருக்கலாம். கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல புக்கை தூக்குங்க, பைபிள் எடுத்துக்கலாம், நல்லா தூக்குங்க பார்ப்போம். கொடுத்துருக்காரா? இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதும் கை கொள்ளாம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, சீக்கிரமா வரப்பா. இந்த தீர்க்க தரிசன வசனம் இதுல இருக்கிறது பொய் சொல்ற வசனம் இல்ல, இது கட்டுக்கதையில பேசுகிற வசனம் இல்ல, இது ஒருவேளை உலகத்தினுடைய காரியத்தை எழுதி வைக்கிற வசனம் இல்ல, தீர்க்க தரிசன வசனம். இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. உன் தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிப்பாய் அப்படின்னு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. நீ வாங்கி குடிக்கிறமா இல்லையா? தம்பி, கேன் வாட்டர் ஒன்று வாங்கினுவாப்பா, வாங்கி உனக்கு விறகு விலைக்கிரயமாகும். விறகு என்ன பண்ணும்? வீட்டில் சிலிண்டர் வாங்குறோமா இல்லையா? அப்போ என்ன ஆச்சு? விலை கொடுத்தா என்ன வாங்குறோம்? விறகு வாங்குறோம். விறகுனா என்ன? இப்போ கேஸ் தான் விறகு, எல்லாம் ஒன்று தான். விறகு வாங்குறோமா? கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எழும்போம். 2020 கொள்ளை நோய் மொத்த கூட்டத்தை என்ன செஞ்சுது? 19 COVID-19 வாரிட்டு போச்சா? கொள்ளை நோய் எழும்புதான். கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சியில் வருதுதா? எல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதுக்கு அடையாளம். சீக்கிரமா சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, நான் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீ கை கொள்ளுப்பா. இதற்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. இதற்கு இது விரோதமா, இந்த வேத புஸ்தகத்துக்கு விரோதமா ஒரு நாள் எதிர்த்து நிற்காத. இந்த வேத புஸ்தகத்துக்கு விரோதமா ஒரு நாள் நீ பறைசாற்றாத. வேத வசனம் சொல்லுது 22:12 நீ வாசிங்கன்னா, இது 11ல இருந்து வாசிங்கள, 11ல இருந்து வாசிங்க. அநியாயம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் கடைசியா அந்த புக்கை முடிக்கிறாரு. நான் சீக்கிரமா வரேன்பா, நீ என்னென்ன செய்யற, அசுத்தமா இருக்கிற இன்னும் என்ன பண்ணு, நீ பரிசுத்தமா இருக்கிற என்ன செய், இன்னும் அநியாயம் செய்யறியா இன்னும் அநியாயம் செய், நீதி செய்யறியா இன்னும் என்ன செய், எல்லாமே செஞ்சுட்டே இரு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவளா கேட்கிறவளா நம்ம மாற வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் இருக்கணும். நைட்டு ஆண்டவர் வந்தார்னா நான் தேவனோடு கூட போவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோடு படுக்கணும். இன்னைக்கு வந்தாலும், இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குமோ வந்தாலும், பெரிய நம்பிக்கை. எந்த நிமிஷம் இயேசு வந்தாலும், அவர் என்னங்க நீங்க சொல்றீங்க, அவர் எவ்வளோ நாளா வரான்னு சொல்றாரு, எப்பதான் வருவாரு தெரியாது, அவர் தாமதிக்கிறார் என்று நீ அற்பமா நினைக்காதீங்க. இன்னும் அநேகரை ரட்சிக்கும் பொருட்டு அவர் தாமதம் பண்ணுகிறார். இன்னும் ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, இன்னும் என்னுடைய ரத்தம் வீணாய் போகக்கூடாது. இன்னும் எத்தனையோ சிறுதாவூர்ல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இன்னும் பாவத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேனே. இதுக்காக ஆண்டவர் பொறுமையா வெயிட் பண்றாரு. சீக்கிரமா வர ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36ல இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 24:36ல இருந்து 24:36 படிப்பா. மற்ற ஒருவன் அறியான். எதை அறிய மாட்டாங்கன்னா, இயேசு எப்போ வருவாருன்னு யாருக்குமே என்ன செய்யாது, அந்த நாளும் தெரியாது, நாளிகையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இயேசு அப்பதான் வருவாரு, இப்பதான் வருவாரு. ஏமாற்றுக்காரங்க. இயேசு எப்போ வருவாருன்னு யாருக்கு என்ன பண்ணல, சொல்லல. எந்த ஊழியக்காரங்க சொல்லல. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யல, சொல்லல. இன்னைக்கும் உங்களுக்கு யாருன்னா
நான் நாளைக்கு வரேன். அதுதான் ஒருத்தரை பார்த்தோம். அவர் என்ன பண்ணார்னா, கடந்த நாளில் நாங்கள் மந்தவெளி அந்த பக்கம் போனோம். ஒருத்தர் ஒரு பெரிய சபை, பெரிய சபை. உள்ளே போனால் நிறைய ஏர் கண்டிஷனர் அந்தந்த பொருள்லாம் போட்டு பல கோடிக்கு இந்த சபை நடத்தியிருந்தாங்களு. அந்த சபையை அப்படியே பூட்டிட்டு அந்த சபைக்கு நாங்கள் போனோம் ஒரு வேலையாக. திறந்து பார்த்தா எனக்கு மனசே அடிச்சுக்குது. ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு, சைடு ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் பண்ணியிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது சபை. எல்லாம் கிரானைட் போட்டு வேறு மாதிரி இருக்குது. உள்ளேயே கிட்டத்தட்ட 600 பேர் இருக்காங்க, உட்கார இல்லாமல். அவ்வளோ பெரிய சபையை பூட்டிட்டு அவர் வச்சிருந்த காரியம், குவாலிசி காரியம் உள்ளே தள்ளி லாக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மெயின்டைன் பண்ணாமல் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு இருக்காரு. நாங்கள் போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் யூஸ் பண்ண ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா பல லட்சம். என்னையா பண்ணீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ஏசு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் நான் சபையை பூட்டிட்டேன். எனக்கு மனசே அடிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சபை என்ன செஞ்சேன்? சரி, கர்த்தர் வர வரைக்கும் சபையை நடத்தலாமே. ஆண்டவர் வேணாம். பல லட்சக்கணக்கான பொருள் உள்ளே போட்டு வீணாக போயிட்டு அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 4 பேர் போனோம். நான், ஜெயக்குமாரையன் எல்லாரும் போனோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னே புரியல. கிட்டத்தட்ட அவரை நம்பி 200 குடும்பம் இருந்திருக்கு. 40 வருஷமாக ஊழியத்தை செஞ்ச மனுஷன். 200 குடும்பம் இருந்திருக்கு. அந்த 200 குடும்பத்தை நீங்கள் வெளியே போயிடுங்கன்ட்டுக்கிறாரு. 200 குடும்பம் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? அங்கங்கே சபைக்கு போங்கம்மா, நான் சபையை திறக்க மாட்டேன், ஆராதனை நடத்த மாட்டேன், ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் காத்திருந்து ஜெபம் பண்ண போகிறேன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியெல்லாம் நடந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு வருகிற நாளிகையும் யாருக்குமே தெரியாது. வசனம் சொல்லுகிறது, அடுத்து 37 படி, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். தெளிவா இதான். 2 பேர் வயல்ல வேலை செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் வந்துட்டாரா, ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எங்கேயா போனா தெரியல. அடுத்து படிங்க. 2 ஸ்திரீகள் எந்திரத்தை அரைந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் என்ன செய்யல, காணோம். அடுத்து படிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டை எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்டு அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷ குமாரன் ஆயத்தமாயிருங்க. ஆமென். எந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். எந்த நேரத்திலும் வருவார். பேசிட்டு இருக்கும் போதும் வருவார், நீங்க சாப்பிடும் போது வருவார், கெட்ட வார்த்தை பேசும்போது வருவார், ஒருவேளை நீங்க பாவத்தை செய்யும் போது வருவார், தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தையில பேசும்போது இயேசு வருவார். அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவர்கள், ஏன் 70க்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இந்த உலகம் உங்களை கேள்வி கேட்கும், நீ கிறிஸ்தவன் தானே, நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்தியே, நீ வல்லமையா ஜெபம் பண்ணியே, இந்த உலகத்துல 21 நாள் 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு போனியே, நீ ஏன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ள போல? இந்த உலகம் உங்களை கேள்வி கேட்கும். கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? உன்னை போல கிறிஸ்தவனா இருந்து ஜெபம் பண்ணவங்க தெரியாதவங்கலாம் கூட ஆண்டவருடைய வருகையில் என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நீ ஏன்பா இங்க இருக்கிற? நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்த? அதனால ஆண்டவர் சொல்ற, விழித்திருங்க. தூங்காம இருக்கணும்னு சொல்ல, விழித்து எதை நினைச்சு விழித்திருங்க. இந்த வேத புஸ்தகத்துல சத்திய வார்த்தை சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நீங்க விழித்திருங்க. இதுல இருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை கை கொள்வதற்காக நீங்க விழித்திருங்க. இதுல இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றத்தையும் நான் செயல்படுத்துவதை விழித்திருங்க. ஆயத்தமா இருங்க. என்னைக்கு வேணா இயேசு ராஜா வருவார், சீக்கிரம் கொண்டு போவார். ஆமே. வசனம் 20, வெளிப்படுத்தல் 22:20 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய். அப்ப இந்த வசனம் என்ன செய்யாதுன்னா பொய் சொல்லாது. இது சத்தியம் உள்ள வசனம், இது உண்மை உள்ள வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஒரு நாள் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. நான் மெய்யாகவே நிச்சயமா ஒரு நாள் வருவேன். முன்னாடி மரித்தவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க.
உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அந்த யோவான் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களா நீங்களும் நானும் இந்த வேத புஸ்தகத்துல இத்தனை வார்த்தையில இந்த உயிர்ப்பிப்பார் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து 21 நாட்களும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தோமே. இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். எத்தனை பேர் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம்? எத்தனை பேர் அவரோடு கூட ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருப்போம்? எத்தனை பேர் விழித்திருக்கலாம் இருப்போம்? குழந்தைங்க கூட விளையாடாதீங்க. இவ்வளோ நேரம் ஒரு காத்திருந்து மெசேஜ் எடுக்கிறோம். குழந்தைங்க கூட விளையாடாதீங்க. குழந்தைங்க விளையாடுவாங்க. நம்ம எதுக்கு சபைக்கு வந்தோம்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனங்களாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்க ஆயத்தமாங்க. ஆண்டவர் வரமாட்டாருன்னு சொல்ற அந்த கள்ள உபதேசத்துக்கு விலகுங்க. இயேசு இன்றைக்கும் அவர் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நான் ஆயத்தமா இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லிட்டுலாம் வரமாட்டாருங்க. இந்த நிமிஷம் வருவார், இந்த செகண்ட் வருவார், எந்த நிமிஷம் வேணா வருவார். ஆண்டவர் வரும்போது உன் மனைவி இங்க இருக்கலாம், இல்ல உங்க கணவர் இல்லாம இருக்கலாம், நீங்க மட்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகலாம், இல்ல உங்க பிள்ளைங்க கைவிடப்படலாம், ஏதோ ஒன்று நடக்கும். அந்த நாளையை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வருகைக்காக நீங்க ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பா. கிதியோன் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெபத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகணும். ஆண்டவருடைய கரம்